12 மணிக்கு கேக் வெட்டணும்னு சொல்லிட்டு இப்படி தூங்கினா எப்படி வெட்டுறது? ஏன்று நாங்களே செம தூக்கம் தூங்கிட்டோம். எங்கள் மாமா பையன் எல்லாம் எழுப்பிவிட்டோம். எழுப்பலன்னா நாங்களே எழுந்திருக்க மாட்டோம். வெரி குட். அப்படி தான் உட்காரணும். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. பர்த்டே வந்துடுச்சு. சேந்தங்குடிக்கு வரணும்னு பார்த்தா சேந்தர்கல்ல வந்துடுச்சு. ஒன்றே எழுந்திரிச்சு உங்களுக்கு என்னடி? சிந்து வேற ஒரு கண்ணால பார்க்குது. அதுமாரி பண்ணினா உடச்சிருவோம். பர்த்டே கேக். நக்கி பார்த்து கேக்கு தான். கேக்குக்காகவே பார்த்தோம். கேக்குக்காகவே பார்த்தாங்க ஒருத்தவங்க. கேக்கு அந்த கேக்கு வந்து எனக்கு பொறாமையா இருக்கு. நீ உங்கள் இப்போ தங்கச்சிக்கு பிளாக் பாக்ஸ் பிடிக்கும்னு நான் சொல்கிறேன். பேங்க்கில் நான் பட்டர் ஸ்காட்ச் தான் வேணுன்றேன். பிளாக் ஃபாரஸ்ட் தான் சாப்பிடுவோம். பிளாக் ஃபாரஸ்ட் அதுக்காக நான் ஒன்றும் வாங்கலை. இது பெரிய இது தங்கச்சிக்கு நான் அப்பயே சொல்லியிருப்பேன். இதுலேயே 2 கேக்கெல்லாம் கிடையாது. இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு, பட்டர் ஸ்காட்ச் வேறு ஒன்று இருக்குது. அது இதை விட கம்மி ரேட்டு தான். இது அது கேட்டுச்சு. கேபி நிலா எப்படி குழுன்னு ஈட்டு இருக்காங்க. எங்க பேர் பிஏவே காணும். பி லைட்டா தெரியுது. என்ன மாதிரி இருக்கு. கேக்கு கவர் பண்ணும். கேக்கு தான் முன்னாடி கவர் பண்ணுறேன். நிஷா நிஷாவா? நிலா நிஷா பொருளெல்லாம் எடுத்துருவாங்க. தான் இருக்கேன். ஏந்திரிச்சு 2 வேலையும் வாங்கணும். வாங்கிட்டு கொடுத்தவங்க உட்காந்துட்டாங்க. பாப்பா இந்த ஜீவா ட்ரெஸ் நிறைய இருக்கு. சூப்பரா இருக்கு பாப்பா. போடு பாப்பா. இப்பதான் தோணுட்டு இருந்தீங்க. பிடிச்சதா? இப்பதான் போட வேண்டிய ட்ரெஸ் போட்டிருக்க மாரி இருக்கு. நல்லா இருக்கு. பிங்க் கலர். இன்னும் பகல்ல இன்னும் நல்லா கலர்லேயே போடலாம் தான் பார்த்தேன். இன்னும் வாங்கி எடுக்கிற நீ சொல்லவே இல்லை ட்ரெஸ்ஸை பத்தி. நல்லா இருந்தா காயா கேட்டுட்டு இப்ப ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பதில் சொல்லவே இல்லை. ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா சொல்லுவேன். போன காமி போன்லாம் போட்டாச்சு. காலையில இன்னும் நல்லா தெளிவா தெரியும். காட்டுறீங்க நல்லா. கேவலமான ஒரு சிரிப்பு. எதுக்கு சிரிப்பு? ஹாப்பி பர்த்டே நீலா. ஏண்டி கிஃப்ட் பதிலே கொடுத்துருக்கீங்க? அது ரொட்டி இன்னும் கொடுக்காத. இன்னும் கொடுக்கவே இல்லை. ஓபன் பண்ணு. சிந்துக்கு எப்படி கட்டணும்னு தெரியல. இது ஒண்ணுதான் பேக் பண்ணிடலாம். பேக் பண்றதுக்கு சோம்பேறிக்கிட்டே பேக் பண்ணாமலே வச்சிருக்கு. இது கேக்ல போடாம உடம்பு போடும். குட்டி
அந்த சட்டியை போட்டு போப்ப கிஃப்ட் எல்லாம் ஆப்போசிட்லயே தான் இருக்கு. எந்த கிஃப்ட் எப்போ வரும் மட்டும் பார்த்துட்டு என்ன கொடுத்தாலும் 2 தானே வாங்குவோம். எப்படி பெருகிறா பத்தியா? பேத்துக்கு பேத்து வட்டினதுக்காரத்துமே பிடிக்கிறா. அது கிஃப்டே தானா பிச்சுக்கிட்டாலும் பிக்க விட மாட்டா. அவ ஒரு டேப்பா எடுத்துட்டு தான் நான் ஓப்பன் பண்ணுவானுமே பிடிக்கிறா. கேக்கு போட்டுருவோம். கேட்குற வடாம இது எவ்வளோ பேப்பரு கடிகாரம். ஸோ பியூட்டிஃபுல். நான் பார்த்தேன். ரியாக்ஷன் பார்த்தியா? நான் போட்டு விடுறேன். இதை பார்த்துச்சுல இல்லை நான் பார்த்தேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா? ஆமாம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கு. இப்போதான் பர்த்டேக்கு இது மாதிரி இருக்கு. இல்லைப்பா கழுத்துக்கு ஏதாவது வச்சிருந்தா அந்த கிஃப்டையும் வாங்கி என்ன வாண்டடா வந்து கிஃப்ட் கொடுறா? வாண்டடா கிஃப்ட் கேட்குறா. ஹாப்பி பர்த்டேங்களா? இப்போ 4 நிமிஷம் இருக்கு. 4 நிமிஷம் இருக்கு. 4 நிமிஷத்துல இருக்கிற கிஃப்ட் எல்லாம் தூச்சி கடாசு எல்லாத்தையும் தூச்சி கடாசு. காலைல சிந்து பொறுக்கிட எல்லாம் குப்பியும் நம்மளா பொறுக்க போகிறோம். போனதுக்கப்புறம் கத்திரிக்காய் எடுக்கும். குப்பையை போட்டு போயிட்டாலும் எல்லாம் சீர்காழி வந்தாலும் குப்பையை போட்டு போயிட்டாலும் ஒன்றுவா. என்ன புக்கு தான் இது? புக்கே மொத்த புக்கையே எடுத்துட்டீங்களாட்டுக்கே. உள்ள ஒண்ணுமே இல்லையாது. என்னடா இது? ஓபன் பண்ண உள்ள பேப்பரா பாப்பா மரக்கொட்டை இருக்கு போது. பாப்பா சிந்து பிறந்த நாள் சிந்து பர்த்டே கோட்டையை நாங்கள் மரக்கட்டை வச்சு கொடுத்துட்டோம். so beautiful. தோடா பாப்பா. ரியாக்ஷன் எல்லாம் சைலண்டா கொடுக்குது. போட்டுக்கோ. நாங்க போட்டு சொல்லு. எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்குது. அதான் சொல்லு. எனக்கு சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமா இருக்கு. அழகா இருக்கு பாப்பா. நிஜமா தோடு போட்டுதான் அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு பாப்பா. எப்படி கேளு பாப்பா, எப்படி இருக்க? சரின்னு ஆயிட்ட கட்டு. சூப்பரா இருக்கு. தோடு போட்டா பொண்ணாவே தெரியற. கழுத்துல போடுங்களாண்டி ஏதாவது எடுத்து. ஹாப்பி பர்த்டே. டைம் ஆயிடுச்சு. இது யாரும் கொடுக்க சொல்றேன். 2 minutes தான் இருக்கு. கழுத்துக்கு ஏதாவது கொடு சுங்கு. சரி நேற்று போட்டுருந்தது எங்க? அப்படியே போடாது. நல்லா இருக்கும். அதான் இதுல கிடைச்சி பிக் பனீர்லாம் மரக்கட்டை இருக்காது. ட்ரெயின் பூச்சி பிக் பாஸ்ல வாட்டர் மெலன் ஸ்டார் கீழே ட்ரெயின் பூச்சி போகுது சார். நான் மெசேஜே செய்துக்கிட்டேன். இன்னொருத்த கூட இருக்கிறோம். அதில் ஏறி போயிடுவேன் இல்லைன்றான். இந்த மாதிரி சிரிப்புலாம் சிரிக்காத. சிரிச்சுன்னா நான் கன்ஃபார்ம் வீடியோ எடுப்பேன். ஆமா இருக்கு. லிப்ஸ்டிக் இதெல்லாம் அவளே போட்டுப்பா. இதெல்லாம் உடச்சிட்டோம். லைட்டா ஓபன் பண்ணி லைட்டா போடு. இப்ப ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. அம்மா அம்மா எல்லாம் சொல்ல அப்பான்னு சொல்லு. அம்மா சொல்லக்கூடாதான். அவ பேச்சுதான் கேளு. அக்காவா? இது அதுக்கு டைம் ஆயிடுச்சு.
இது நாளைக்கு டைம் ஆயிடுச்சு கேக் வெட்டிட்டு ஃபேன் எடுத்து ஜீவா ஆறாவது பர்த்டே ஆறுக்கு கேண்டில் வாங்குறது சிலுக்கா கோழி வந்து விட்டது நடுவில் வந்து கொளுத்தி அந்த லாஸ்ட்ல கொளுத்து இன்னைக்கே சுட்டுருச்சு இப்படி பிடிச்சதான் கையில இப்படி மேலே பிடிக்கணும் இப்படி சாய்க்கவே கூடாது எனக்கே தேயில சுட்டுச்சு சின்ன ஒரு பெரிய வத்தி குச்சி வச்சிருந்தேன் எங்க நிலாவுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு தள்ள போறதுக்கு வாயில ஒரு கேண்டில கொளுத்துறியா எல்லா கேண்டிலே தாக்கிடு ஆயா பாட்டு இருக்கியா எல்லா கேண்டிலே தாக்கிடு ஹாப்பி பர்த்டே யூ ஹாப்பி பர்த்டே ஐயோ அவ்வளோதான் இல்லை வாஜிவா சிரிக்கிற மூடு வாழ்த்துங்கள் பொறுமையா சத்தம் போடாம ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு நீலா ஹாப்பி பர்த்டே நீலா ஹாப்பி பர்த்டே அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் யாரு இவ கேக்க மட்டும் கட் பண்றீ மூஞ்சே தெரியலடா மூஞ்சி தானே இப்போ தெரியும் கொஞ்சம் கட்டே பண்ணுவாங்க ஆயா கொடுத்தாங்க டக்குன்னு உனக்கு சோடி ஆயிடுச்சு அவ கேக்கே கட் பண்ணல என்ன மனசு எனக்கு தான் ஃபஸ்ட் தரணும் எனக்கும் பர்த்டே தான் அதெல்லாம் நீ என்ன வாங்கிடு ஏஞ்சி நீ போய் கொடு பொறுமையா ஏஞ்சி நீ போட்டிட்டு போய் இது அம்மா ஹேர் சரி பண்ணிக்கலாம் கேட்கலையா ஹாப்பி பர்த்டே பொட்டு வைக்கல நீலாவுக்கு ஹாப்பி பர்த்டே நீலா ரெஞ்சு பொட்டு வைக்க சோம்பேறியாது ஹாப்பி பர்த்டே நீலா இப்போதான் நீலா பர்த்டே மாரி இருக்கு 12 மணிக்கு என் பொண்ணு பர்த்டே கொண்டாடுறது பெரிய விஷயம் அதுக்கு எழுந்து அண்ணனு கூட வெட்டிட்டான் அம்மா போட்டு அவ்வளோதான் நாங்கள் இப்போ கொஞ்சம் கேக்கெல்லாம் கொஞ்சம் வெட்டி அமுக்கிட்டு அப்புறமா திரும்பி வர வீடியோக்குள்ள ஆமாம் டேஸ்ட் வரனாக்க வாங்கிட்டு கொஞ்சம் வேலை அண்ணா சிந்து கொடுத்தாதான் ரொம்ப ரியாக்ஷன் பண்ற பாப்பா லூஃபர் அது பொட்டலத்து பெரிய பீஸ் போட்டு கேட்க நீ காமியா இல்லையே நீ வேணும் காமியா கீழே தானே உட்காந்துருக்கேன் அதெல்லாம் தெரியும் 2 பேப்பர் இடம் பேப்பர் இடம் போட்டு பாரு கட்டி ஒரு பீஸ் கேக்கு போட தூக்கம் பீஸ் கேக்கு போட்டால் தூக்கம் பத்தெல்லாம் தம்பிகிட்ட கொடுத்துரு ஓ அது அப்படி முன்னாடி வைக்கணுமா நான் பின்னாடி தூக்கி கடை அது எப்படி போடணும் கூட உனக்கு தெரியல வாங்கிடுது
பின்னாடி போட்டுக்கலாம் முன்னாடி போட்டுக்கலாம் முன்னாடி வேகமாக ஓடணும்னா அது பின்னால் ஏற்றி விட்டுக்கலாம். கரெக்டாக பச்சோம் ஏன் கரெக்டாக தான் இருக்குது. பக்கம்லாம் தம்பிட விடு கொஞ்சம் வச்சுட்டு விளாடும். அது பின்னாடி ஈட்டு மாட்டக்குள்ளே உள்ளே போயிடும். அது முன்னாடி தானே விட்டுருக்கு. இப்போலாம் இதான் ஸ்டைலு. கிஃப்ட்டுன்னு வந்துட்டா நாங்கள் யார்ட்டும் தர மாட்டோம். இந்த கிஃப்ட்டு கொஞ்சம் செருப்பு தான் எனக்கு போடணும்னு ஆசை. லூஃபர் அவ்வளோதானா இடிக்கலையே பாப்பா. யானை போட்டு ஜீவா 4 5 6 கிஃப்ட்டு. இதே 6 தான் ஜீவா பாப்பா 6 கிஃப்டா. ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருச்சா ட்ரெஸ்ஸு 3 இதில் செப்பல் ஒன்று ஒரு பென்சிலு ஒரு கிளிப்பு ஒன்று பிரிக்கிறேன். பென்சில் படம் அதே மாதிரியே பிங்க் கலரு அதோட பேண்டா கலரை பார்த்துட்டு சொல்றா. நீங்க மட்டும் நைட் ட்ரெஸ் போடுறீங்கம்மா எனக்குமான்னு கேட்டல தான் உனக்கு நைட் ட்ரெஸ். இது நீ எடுத்தது தானே ஜீவா பாப்பா போட்டுருக்குது. அதுக்கும் போடலாம் எல்லா சட்டியும் போடலாம். முன்னாடி ஒயிட் கலர்ல வாங்கியிருக்க தான் போட்டோம். ஒயிட் எல்லாம் ஒரே மாடல்ல இருக்கு. 3 in 1 ஆம்போ பேக்க தனித்தனியா போட்டுட்டியா? உட்காரு பாப்பா. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ பிரியா பிரிக்கிறேன். ஏதாவதுதான் வச்சிருப்பாங்க உள்ள. அப்புறம் அதுதான் கிஃப்ட். அங்க காமி நிறைய கிஃப்ட் தான் அப்பாவுக்கு. எனக்குமே நாங்கள் நிறைய கிஃப்ட் வாங்கியிருக்கோம். 2 கிஃப்ட் மேலே இருக்கு. ரொம்ப நல்லா பேக்கிங் வேற பண்ணியிருக்கு. அவனு வேற பேக் பண்ண கேமரா கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏமாத்துறீங்களா? ஏமா ஒரு கிஃப்ட் பேப்பர் வாங்கலையாமா? என்னம்மா நீங்க சூப்பரா இருக்கு. வாசல்ல போடு அப்பதான் சின்ன பொறுக்கும் காலையில எழுந்தது. கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே கிஃப்ட் வேணுமா? ஏஞ்சி நில்லு. அவளுக்கு விடிய விடிய கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பா. பின்னாடி எல்லா கிஃப்ட்டுக்கும் ரியாக்ஷன் வந்து அவ்வளோதான். நாங்கள் எதெல்லாம் போட்டு ஆசைப்படுன்னு போட்டு போடணும்னு ஆசையோ அதெல்லாம் இவளுக்கு வாங்கிட்டு வந்தோம். இந்த டிஷர்ட்டு பேண்ட் காசுட்டையும் நான் போடணும். இவங்க வந்து பிக் பாஸ் வாய்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க, பேச காமிக்க மாட்டாங்க. எனக்கு பசி எடுக்குது. சாரி ப்ரோ, தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். அதே போட்டுக்கு பாப்பா, அது இருக்கட்டும். அது மேலே போட்டுக்க போறியா? எல்லாத்தையும் மேட்சாக தான் போடுவாளாம். உட்காரு. நல்லா இருக்கு நைட் ட்ரெஸ்ஸு. கேக் போதும், காலைல சாப்பிட்லாம். சரிக்காது. கேக் அங்கே இருக்கு பாரு, அப்பாட்டா தான். தாத்தாட்ட வச்சிருக்கல, அதை எடுத்து சாப்பிடு. எவ்வளோ இங்கே டிக்கெட்டு பார்க்கும்? எவ்வளோ இது? 40 ரூபா இருக்குமா? 100 ரூபாயா? 120 ரூபாங்க. எப்பா சின்ன வாணி தெரு போலான்ட்டு அங்கே போய் பார்த்தா 60 ரூபா. 60 ரூபாயா? ஒற்றை கமல்ன்றதால தான் ரேட் அதிகமாக இருக்குது. நம்ம இது கம்மி ரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஒற்றை கமல் ரேட் அதிகமாக இருக்குது. 60 ரூபா இது. இதே கமல் தான் அங்கே பார்த்தேன். தாத்தாட்ட சாப்பிட்டியான்னு கேளு. அது வந்து 120 தான். டபுள் ரேட்டுக்கு சொல்கிறாங்க. ஏன் அந்த கேக்கு தாத்தா சாப்பிடணுமா? எதை வேணா எடுத்துக்கோ. உட்காந்து சாப்பிடு. பாயெல்லாம் இருக்காத. அண்ணன் கொஞ்சம் கொடு.
கொஞ்சம் சாப்பிட்றா. ஓகே பாய், காலையில் சந்திக்கலாம். பர்த்டே வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணியாச்சு. திருப்பி போய் இன்னும் மெயின் பிக்சரே அவங்க சீரியலில் தான் இருக்குது. இல்லைப்பா, இது சும்மா ட்ரையல் தான். அங்கே போய் திரும்ப நாளைக்கு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு இங்கே இதோட முடிஞ்சிச்சு. காலையில் ஊருக்கு கிளம்பிடும். எப்படி சாப்பிட்றா பாரு, கை காட்டு. இப்படிதான் கேக் சாப்பிடுவாங்களா? எங்க நிலா ரொம்ப டீசென்ட் பாத்துக்க. இப்படிதான் டீசென்ட்டா மூக்கு தான் சாப்பிடுது. தோடெல்லாம் கைட்டு வச்சுட்டா நைட்டு ஃபுல்லா போட்டு தூங்குனா காது வலிக்கும். அவ ஒரு தோடு போயிட்டு காது குத்து சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. தோடுன்னு ஒண்ணு பார்த்துட்டா ஸ்கூலு கூட போட்டு போறா. எல்லாத்தையும் தோட போய் ஒட்டுறதோட போட்டு போங்க பாப்பா. அதுக்குன்னு இவ்வளவு டீசெண்டாலாம் காட்டாத வீடியோல. ரொம்ப பெருமையா இருக்கு. கையில கழுவுறதுக்கு டிஷ்யூ பேப்பர் கேக்குதுங்க. மூக்கத்தோட மூக்குல இருக்கு. போதுமா பாரு, தூங்கலாமா? எழுப்புறதுக்கு அம்மா பாடு வச்சோம். இப்படி ஏஞ்சி எப்படி உட்காந்துருக்கு போகுது. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போய் சீர்காழியில கண்டினியூ பண்றோம். பாய் சொல்லு. குட் நைட். எங்க பிள்ளை தூக்கம் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல. எல்லாம் அப்படியே படுக்கிறோம். போ பாப்பா திரும்ப காட்டு. உள்ள எக்ஸ்பிரஷனே கொடுக்கலங்க பாரு. அதான் இதுக்கு வந்து கிடையாது. உனக்கு கட்டி பிடிச்சிட்டு தூங்குது. இப்ப வீடியோ விட்டே இப்படியேதான் தூங்கும். பாப்பா நைட்ல ஒரு நேரம் அப்படி திரும்பி போறதுக்குள்ள நான் நசுக்க போறேன்டா. கிஃப்டையும் என் ஷூலாம் காலைல ஓடிங்க சேர்ப்பா கிடக்கும். தம்பிக்கு காலையில சர்ப்ரைஸ் நடக்குது. அதுக்காக தம்பி கண்ணை மூடிட்டு இருக்கான். என்ன கிஃப்ட் வருதுன்னு பார்க்கும். இங்கே வா தம்பி. கிஃப்ட் ரெடியா? தம்பி கண்ணை மூடிட்டே உட்காந்துருக்கான். எடுத்துகிட்டு வராங்க மேடம். நைட்டு தம்பிக்கு கிஃப்ட் கொடுக்கல, அதனால அதே பேப்பரை சுற்றி திருப்பி ஒரு கிஃப்ட் வந்துச்சு. ஓகே, நைட்டு இவ்வளோ ஏகப்பட்ட கிஃப்ட் வாங்கிட்டு இப்படியும் கிஃப்ட் கேட்கலாம். இவெல்லாம் என்ன பண்ணுறேன்? செம்மையா இருக்கு தம்பி. நான் பாக்குறேன். ப்ளூ கலர் உனக்கு பிடிச்ச கலரு. இவனுக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும். அக்காவுக்கு எனக்கும் பிங்கு. ஏ கிஃப்ட். வாவ், அது கார். அதே இங்க கட்டு. காரு ஷார்ப்னர்டா. கட்டு. இது சீவ வேணாம். பென்சில் அப்படி உள்ள விட்டு டிங் டிங்னு சீக்கிரம். அப்படி நீ ஸ்கூல் போகக்குள்ள எடுத்துட்டு போலாம். அந்த இங்க ஒரு அப்படியே சீவிட்டு டஸ்ட் இருந்ததுன்னா அப்படி கொட்டிட்டு டிக்கி தூக்கி கொட்டிட்டு அப்படியே மூடிக்கணும். வேணும்னப்போ கார் மேலே டிங் டிங்னு ஓட்டிக்கணும். சூப்பரா இருக்குல்ல? தம்பியோட கிஃப்ட் செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சொல்லு. நல்லா இருக்கா? அம்மாடி சொல்லு. சூப்பரா இருக்கா? வீட்டுக்கு எடுத்து போமா நம்ம. நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்பிட்டு வீட்டில் போய் பார்க்குறோம். நிலா பர்த்டேவை முடிச்சுட்டு அம்மா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வர வழியிலங்க சிதம்பரத்தில் நிலாவோட பர்த்டே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வளையல், மணி இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்படியே அதையே வாங்கிட்டு போயிடலாம்ட்டு அப்படியே இங்கே வந்து தேவையானது எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டோம். அவங்களுக்கு தேவையானது தனியாக தம்பி அவங்க அப்பாவும் வாங்கினாங்க. நடராஜர் கோயில் வாசலில் தாங்க நிற்கிறோம். காலையிலே நாங்கள் கிளம்பிட்டோம். அதனால் யாருமே கோயிலுக்கு போக முடியல. குளிக்கவே இல்லை காலையில் யாருமே. வீட்டுக்கு போயிட்டு அங்கே குளிச்சுட்டு கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சின்ன வேலை இங்கே இருந்துருச்சு. அதனால் இங்கே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க எல்லாம் பரதநாட்டியம் ஆட போகிறாங்க போல். எல்லாம் நல்லா காஸ்ட்யூம் போட்டு போனாங்க. நிலா நல்லா வேன்னு பார்த்துட்டு இருந்தா. நிலா ஒரு மேக்கப் பைத்தியம். நல்லா மேக்கப் போட ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா மேக்கப் போட்டு எல்லாம் அழகாக போனாங்களா. அவங்கள அப்படியே நல்லா பார்த்துட்டே. இந்த ட்ராமாலாம் எடுபடாது பாப்பா. நீனும் அங்கேயே இரு. பர்த்டே ட்ரெஸ் நேற்று கொடுத்து இன்றைக்கி போட்டிருக்கான். ஊசி போடுறேன்னு சொல்லி அவனை விட்டுட்டு இவன் மட்டும் நம்ம கூட வரலாம். நிலாவுக்கு இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அதை வாங்கிறதுக்கு நான் கிளம்பிட்டோம். இவனும் வரேன்றான். பைத்தியக்காரி. அவனை கைட்டி விடுறதுக்காக இந்த ட்ராமா. அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே சீர்காழிக்கு வீட்டுக்கு வந்துட்டோங்க எல்லோரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இவங்களெல்லாம் கொண்டு போய் அவங்க ஆயாட்ட விட்டுட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது.
அந்த கடையில் கொஞ்சம் கிடைக்கலைங்க. சீர்காழியில் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது, அதை வாங்கிறதுக்கு தான் கிளம்பிட்டோம். ஜீவாமான்னு சொல்லு. அவன் அங்கேயே நிற்கிறான் பார். கிளம்பிட்டோம் பையை தூக்கிக்கிட்டு. இதுதான் மேக்கப்பும் ட்ரெஸ்ஸும் இருக்குது. பர்த்டேவுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, அதோட காஸ்டியூம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. நாங்கள் கிளம்பி இங்கே வந்து இப்போ இவளுக்கு நெயில் பாலிஷ் வச்சு விட்ருக்கேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நெயில் பாலிஷ் இங்கே சீர்காழியில் வந்து தான் வாங்கணும். அங்கே வாங்கலை. அவங்க ஃபேனை போட்டு அவங்க நகத்தை காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி வந்து தூங்கிட்டான். அங்கேயே கேக் வெட்டும்போது தூங்கிட்டான். நாங்கள் ஏன்னா 12 மணிக்கு தான் வெட்டினோம், நாங்களே தூங்கிட்டோம். நாங்கள் தமிழ் எழுப்பி விட்டு தான் நாங்களே வந்து கேக் கட் பண்ணோம். அந்த டைமில் இவன் எழுப்பினா கண்டிப்பாக எழுந்திருக்க மாட்டான். நாங்கள் அவனை எழுப்பவே இல்லை. காலையில் எழுந்து கேட்குறான், என்னை ஏன் கேக் வெட்ட எழுப்பலாமா, அம்மா என்னை ஏன் கேக் வெட்ட எழுப்பலன்னு என்னை கூப்பிட்டு கேட்குறான். மேக்கப் போட்டாச்சு. அப்படியே கீழே இருந்து மேலே. திரும்ப பின்னாடி திரும்ப. விக்கெல்லாம் வச்சுருக்கோங்க பாருங்கள், ஒரிஜினல் முடி மாதிரியே இருக்கும். வா சூப்பராக இருக்கு பாப்பா. தேவடை தான், தேவடை. இவங்க பேருங்க இப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கேக் கட்டிங்க்கு அடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோங்க. நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். நீலா இன்னும் வரல, இப்போ வந்துடுவா. அவளுக்கு மேக்கப் போட்டுக்கணும். மேக்கப் போட தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் முடி வளர்க்கணும், நீட்டாக வளர்த்து நிறைய டிசைனாக தலை சீவிக்கணும், அப்படின்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசை. இந்த ஃபேக் முடி ஒன்று வாங்கிட்டேங்க அவளோட பாட்டி வேஷம் போடுறதுக்காக. அந்த பாட்டி வேஷம் போட வாங்கின அந்த ஃபேக் முடியை வச்சு என் பர்த்டேக்கு நீ பண்ணி விட்டே ஆகணும்னு சொன்னான். நான் இது வரைக்கும் இந்தமாரி ஹேர் ஸ்டைல் யாருக்குமே பண்ணதே கிடையாது. இவளுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். இந்தமாரி பூவெலாம் சுற்றி பூ வச்சு இந்தமாரி பண்ணது கிடையாது. இவளுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் கேக் கேட்டாலாம். அப்புறம் ப்ளூ கலரில் தான் எனக்கு கேக் வேணும்னு கேட்டாலாம். அதுக்காகவே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வித் ப்ளூ கலர் கேக் வாங்கி இவளுக்காக இந்த வருஷம் வெட்ட போகிறாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு போனோம். அதுக்குள்ளே நடைய சாத்திட்டு அப்போ தான் கிளம்புறாங்க. மார்னிங் அம்மா வீட்டிலேருந்து இங்கே சீர்காழி கிளம்பி வந்ததே ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. அதுவே வீட்டில் ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லை. உடனே நிலாவுக்கு வாங்க வேண்டிய இன்னும் கொஞ்சம் திங்ஸ் பேலன்ஸ் இருந்ததுன்னு இங்கே சீர்காழிக்கு போயிட்டோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் போயிட்டு வந்து இவன் மண்டைக்கு இந்த விக்கை வச்சு அவள் பேர் வச்சுருக்கா அந்த விக்குக்கு ஃபேக் முடியான். அந்த ஃபேக் முடியை வச்சு அவளுக்கு தலைக்கு எல்லாத்தையும் ஒட்டுறதுக்கே எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. எத்தனை ஹேர் பின்னு வாங்கினது நான் 2 அட்டை, 1 அட்டை வீட்டில் வச்சுருந்தேன், 1 அட்டை தான் வாங்கினேன். அந்த 2 அட்டையுமே பத்தலை. 3 அட்டை ஹேர் பின்னு, 3 அட்டை ஃபுல்லாக காலி ஆகிடுச்சி. அவ்வளோ தரத்தையும் குத்தி அங்கேயும் இங்கேயும் பேட்ச் ஒர்க் பண்ணி எப்படியோ அதை போட்டு வாக்குச்சூட்டியை போட்டால் என் கண்ணே பற்றும் போல் இருந்துச்சுங்க. அதான் எங்கள் அத்தை சொன்னாங்க, அம்மா அப்பா கண்ணு தான் ஃபஸ்ட்டு படும், உங்கள் காலடி மண்ணை எடுத்து சுற்றி போடணுன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவளுக்கு அந்த ஃபேக் முடி வச்சு முடியில் அந்த பூ எல்லாத்தையும் சுற்றினதுக்கப்புறம் அந்த வாக்குச்சூடி எப்படி போன்னு வைக்கிறேன். அப்படியே ரொம்ப அழகாக தெரிஞ்சாலா எனக்கே அப்படியே நானே கண்ணு வச்சுட்டேன்டி அப்படின்னு. அது போட்டதுமே செம்ம அழகாக இருந்தா. அவளுக்கு முடி வளர்க்கணுன்னு ஆசை. இந்த ஸ்கூல் போகிறதால கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு அவளுக்கு முடி வளர்க்காமல் இருக்கும். அவளுக்கான இதுக்கப்புறம் வளர்க்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம். இன்னொன்று காது குத்தியே ஆகணும்னு நட முடிச்சிட்ருக்கா. நெக்ஸ்ட்டு காதும் குத்திடணும் அவளுக்கு. நிலாவை விட அவங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப ஆசை அவளுக்கு தோடு போட்டு பார்க்கணும், காது குத்தி பார்க்கணுன்னு சொல்லிட்டு. இந்த வயசில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் எப்பயே குத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் குத்திடணுங்க. இது பர்த்டேக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். போவே இது கேக்கு, அங்கே சாக்லேட்டு. நிலாவுக்கு தான் பர்த்டே. அவள் புது ட்ரெஸ் போட்டால் இவன் அழுவான்னு சொல்லிட்டு இவனுக்கும் ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாங்கங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to KP Nila. அவ்வளோதாங்க, பர்த்டே கேக் கட்டிங் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருக்கும் கேக் பீஸ் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோங்க. நல்லா இருந்துச்சு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடியோ கால் அவளுக்கு விஷ் பண்ணாங்க. எல்லாத்தையும் பேச சொன்னால் பேசவே இல்லை. எங்கே என் கிஃப்ட்டுன்னு திரும்ப கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப இங்கே இருக்கிறவங்க எல்லோரையும் கேட்க ஆரம்பிச்சிட்டா. பக்கத்தில் உள்ளவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்ருந்தாங்க. கேக்கு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சி. அப்புறம் எல்லாத்தையும் கிஃப்ட்டு கேட்டதும் அவங்க அத்தை ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதை அப்படியே அவளுக்கு ஒன்று கொடுத்தாங்க.
சரி அவளுக்கு கொடுக்கும்போது அவன் பார்த்துட்டான், அவன் அழுவான்னு சொல்லிட்டு அவனுக்கும் அதே கிஃப்ட்டு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. என்னன்னா வாட்சு தாங்க. காட்டு வாட்சை காட்டு தம்பி, கேட்டுகிட்டே இருந்தான் வாட்சி கட்டுச்சு. ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது. இவளுக்கு ஒரு வாட்சி, அவனுக்கு ஒரு வாட்சி. அவன் தான் கேட்டுகிட்டே இருந்தான், லோகித் வாட்ச் வேணும் வாட்ச் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். வாங்கி அதை மறுநாளே உடச்சிட்டாங்க. அது உள்ளே என்ன இருக்கணும்னு பார்க்கணும். அவனுக்கு காராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது உள்ளே என்ன இருக்கணும்னு பிரித்து பார்த்தணும். மறுநாளே அவன் உடச்சி எடுத்துட்டான். இவளும் ஒரு 2-3 நாள் கழிச்சு அவள் தவறுதலாக கீழே போட்டு அவளும் உடச்சிட்டான். ஏன்னா இந்த வீடியோ வந்து நவம்பர் 12 எடுத்தது, அவள் பர்த்டே அன்றைக்கி. நான் அப்லோட் பண்ண போகிறது ரொம்ப லேட்டாக தான், டைமே கிடைக்கல எடிட் பண்ணுறதுக்கு. அப்புறமா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அவளுக்கும் தம்பிக்கும் திஷ்டி சுற்றி போட்டாங்க அவங்க ஆயா. அவங்க ஆயா வீட்டுக்குன்னு வந்துட்டா அவளை திரும்பி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டங்க. வரமாட்டா, எப்படி நாளைக்கு காலையில் தான் வருவாள். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு போட்ட மேக்கப் எல்லாம் அப்படின்னு கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 அட்டை ஹேர் பின் சொல்லியிருக்கோம், ஒரு ஹேர் பின் கூட வீட்டுக்கு வராதுங்க. அப்பப்போ புதுசாக வாங்குற மாதிரி வச்சுருவா, ஒன்று கூட எடுத்துகிட்டு வர மாட்டா, தொலைச்சிருவா. அதனாலே எல்லாத்தையும் கட்டிட்டு மேக்கப்பை கழிச்சு விட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.